ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோட லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் அல்ட்ரா கிரைண்டரில் மாவு ஆட்டத்தில் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணி இன்றைக்கி நான் கிளியர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலை, செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் எத்தனை கப்பு ரைஸ் வந்து போட்டு அரைக்க முடியும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் ஒரே டைம் தான் ஆட்ட போகிறீங்க, மாவு கிரைண்டர் போட போகிறீங்க அப்படின்னா 5 கப் ரைஸ் வந்து போடலாம். 5 கப் அப்படின்றது நம்ம வந்து ரைஸ்லாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, தமிழ்லனா ஆழாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அளக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன், 200லேருந்து 250 அந்த கப் மெஷர்மெண்ட்லேயே நான் சொல்கிறேன். அந்த கப்லேயே வந்து நீங்கள் வந்து ஒரு 5 கப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஊற வச்சு ஒரே ஸ்ட்ரெச்சில் ஆட்டி எடுத்துக்கலாம். இல்லைனா எனக்கு நிறைய குவான்டிட்டி அரைக்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா 7 கப்பு அரிசி வந்து போட்டிருக்கேன். ஸோ பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இட்லி அரிசியும் சேர்த்து 7 கப்பு போட்டு இன்றைக்கி நான் அரைச்சிருக்கேன். 7 கப்புமே நான் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒன்றா அரைக்கலை, 3.5 கப்பாக நான் அரைச்சிருக்கேன். இல்லை 4 கப்பாக ஒரு வாட்டி அரைக்கலாம், அடுத்து 3 கப்பு அந்த மாதிரி தனித்தனியாக கூட 2 பேட்சாக பிரித்து நான் அரைச்சிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்து பண்ணணும். ஒரே டைம் ஒன் டைம்னால் நீங்கள் 4லேருந்து 5 கப் வரைக்கும் அரைக்கிறது போதுமானது. அதுக்கு மேலே போட்டால் ப்ராப்பராக அரைஞ்சு நமக்கு வராது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது மாவு அரைக்கிறதுல. இப்போது நம்ம அரிசி போட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றினா கண்டிப்பாக அரையாது. தண்ணி வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ தட் அது எல்லா அரிசியுமே கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு 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 அரைக்க தான் பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்மூத்தாக வந்து கிடைக்கும். அரிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத் எடுக்கக்கூடாது, ரவை பதத்துக்கு எடுத்தால் தான் நமக்கு இட்லி இல்லைனா தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எப்போவுமே 2 பேட்ச் போடுறேன் அப்படின்னா ஒரு பேட்ச் நல்லாவே அரைச்சி எடுத்துருவேன், இன்னொரு பேட்ச் வந்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துருவேன். ஸோ தட் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான ஒரு பதத்துக்கு எனக்கு கிடச்சிரும். அண்டு இந்த 7 கப் ரைஸ்க்கு வந்து நான் வந்து 1.25 கப் பருப்பு வந்து போட்டிருந்தேன், உளுத்தம்பருப்பு 1 கப் ஃபுல்லாக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் வரைக்கும் போட்டிருந்தேன். ஏன்னா நான் 5 கப் எடுத்திருந்தேன்னா 1 கப் உளுத்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 7 கப் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால 1.25 கப்பு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பருப்போட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பொறுத்து. நான் யூஸ் பண்ணுற பருப்பு நல்லாவே வந்து உபரி கொடுக்குன்றதுனால நான் 1.25 வந்து எடுத்திருக்கேன். 1 hour to 2 hours மேக்ஸிமம் ஊற வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அந்த லாக்குமே கம்ப்ளீட் அன்லாக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் நம்ம லாக் பண்ணணும். ஸ்டோன் எப்படி வைக்க சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி தான் ஸ்டோன் வச்சு நான் வந்து கிரைண்டர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாவு வந்து எனக்கு 1 வீக் வரைக்கும் வரும். இதை ஆட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு 1 hour தான் ஆச்சு. ஸோ 2 ஈடு நான் போட்டு எடுத்தாலுமே எனக்கு 1 hourலேயே இந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மாவு வந்து அரிசியாக இல்லை, எல்லாமே வந்து ஒரே ஈவனாக நமக்கு மசிஞ்சு கிடச்சிருக்கு. அண்டு மிக்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்ல ஒரு கை வலிக்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் விடாமல் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அரிசியும் உளுந்தும் மிக்ஸ் ஆகி ப்ராப்பரான ஒரு தோசை இட்லி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன்.